மக்களே யாரையுமே எர்லியராக ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த விக்கல்ஸ் விக்ரம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்போனால் 5 வாரம் இவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அன்பானவர், பண்பானவர், வளர்ந்த விதம் அப்படி இப்படின்னு சொல்லி வேற லெவலில் ஒரு நேர்மையான ஒரு ஆளாக விக்கல்ஸ் விக்ரம் வந்து இருந்துட்டு இருந்தார். ஆனால் இந்த வாரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு பாருங்க, வெறித்தனமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பார்வதியெல்லாம் போட்டு பொலன்னு வந்து பொழந்து எடுத்துட்டாப்புல. நேற்று நைட்டு திவ்யாவை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் திவ்யா பயங்கர அப்செட் அப்படி ஒரு அப்செட்டு. ஐயையோ என்னடா இது, பேய்க்கும் சண்டை அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து போயிருக்கு விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும். அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்லாம் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த பிரஷ் இஷ்யூ வந்து பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு. சபரியா, சாண்ட்ராவா, திவ்யாவா, இல்லை பிரஜனா அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்து இருந்துட்டு இருக்கு. சபரிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு பெரிய அளவில் சண்டைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சா மூஞ்சிக்கு நேராக மோது, அதை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, நான் ஒரு பொம்பளை தான், ஆனால் நான் நல்லா கேம் விளையாடுவேன், ஆனால் மூஞ்சிக்கு நேராக விளையாடுவேன், ஆனால் உன்ன மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சபரிநாதன் கிட்ட பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆள் காலு மேலே காலை போட்டுக்கிட்டு ஜெயில் பக்கம் படுத்துக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே படுத்துட்டு இருந்தாப்புல. அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது. நம்மளுடைய கெமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து வந்துச்சு இல்லையா, அந்த டாஸ்க்லேயே இந்த அக்கா ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. திவ்யா என்கிட்டே கூப்பிட்டு ஒரு சீக்ரெட்டாக ஒரு டாஸ்க் வந்து பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் நான் வந்து கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டேன், இல்லை என்னால் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்ககிட்டையும் சொல்லிட்டேன், கேமரா கிட்டையும் சொல்லிட்டேன். என்னதான் இது கதை, ஒருவேளை வந்து இந்த பிரஷ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோட கெமி அவர்கள் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விக்கல்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, பிக் பாஸ் எல்லாம் இதுல வந்து சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு, இது எல்லாமே டைரக்டா கேரக்டர் இதுதான் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாப்ல. ராஜமாதா அப்படின்னா இவங்க வந்து குழப்பத்தை உண்டாக்கணும், அதுவே அரசவை அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துட்டாரு. இதில் சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே கெமிக்கு பயங்கர ஆச்சரியம். ஓ மை காட், நம்மள ஒரு மேனிப்புலேஷன் வந்து பண்ணிட்டாங்களே. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம கூட அதுக்கு வந்து ரெடியாக இருந்தோம், ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து போயிட்டோம், குழப்பத்தை இல்லைன்னா உண்டாக்கியிருப்போம்ல அப்படின்ற மாதிரி கெமி என்ன பண்ணுறாங்கன்னா போய் திவ்யா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க இது சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் பிக் பாஸ் கொடுக்கவே இல்லையாமே, நீங்கள் என்னங்க நீங்களாவே பண்ணிட்டுருக்கீங்க, ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கெமி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மாவே கொஞ்சம் ஐப்பாகி பேசுவாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் சத்தமாக வந்து பேசுவாங்க, கொஞ்சம் லாஜிக்காக இல்லாத மாதிரி வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசணுன்னே திவ்யாவுக்கு சொல்லவே தேவையில்லை, அவங்க பயங்கரமாக ஆட்டிடியூட்லாம் காட்டுவாங்க, பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி கிட்ட என்னது இது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிக் பாஸ் எல்லாம் சீக்ரெட் டாஸ்க்கெல்லாம் கொடுக்கல, ராஜமாதாவாக ஏதாவது குழப்பத்தை வீட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொன்னோடனே கெமிக்கு பயங்கரமான ஷாக். ஓ மை காட், அப்போ பிக் பாஸ் எல்லாம் சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்ல கிடையாதா, அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இது இந்த லிப்ஸ்டிக் எடுக்கிறது அந்த மாதிரி சில வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அந்த விதத்தில் கெமி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரஷ்ஷை தூக்கி கூட இவங்க தான் போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமி அவர்கள் திவ்யாவை பார்க்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை யார் உங்கள்கிட்ட சொன்னது, இத்தனை நாள் தெரியாமல் இப்போ என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து கெமி கிட்ட கேட்கும்போது கெமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் விக்கல்ஸ் கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், விக்கல்ஸ் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி எந்த சீக்ரெட் டாஸ்க்குமே வந்து கொடுக்கலமா, இது டேரக்ட் டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொன்னோன்னே, ஏன் உங்கள் அண்ணன் வந்து நேரடியாக பேச மாட்டாரா, மூஞ்சுக்கு முன்னாடி பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் வந்து கெமி கிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ உடனே கெமி என்ன பண்ணுறாங்க, விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட போயிட்டு இவங்களை வந்து மூஞ்சிக்கு நேராக பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கண்ணா அப்படின்னு வந்து சொன்ன உடனே விக்கல்ஸ் வந்து உள்ளர வராப்ல, எப்படி உள்ளர வந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே திவ்யா வந்து உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே விக்கல்ஸ் விக்ரம் வந்து என்னமோ மூஞ்சியை பார்த்து பேசணும்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுடைய மூஞ்சிக்கு முன்னாடி போய் வந்து நிற்கிறாரு. அந்த இடத்துல பீக் மூமெண்ட் விக்ரம் வேற லெவல், வாங்க என்னன்னு பேசுவோம், வாங்க வாங்க மூஞ்சி முன்னாடி தான் பேசுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகும்போது திவ்யா வந்து உங்களுக்கு டிசிப்ளின் இல்லையா, டெக்கோரம் இல்லையா, உங்களுக்கு டீசன்சி இல்லையா அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது, எனக்கெல்லாம் இல்லைங்க டீசன்சி இல்லைங்க, எனக்கு வந்து டெக்கோரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி பயங்கரமாக திவ்யாவை தெறிக்க விட்டுருக்காப்புல. ஸோ இதுக்கிடையில் மேனஸ் எல்லாம் இல்லையான்னு கூட வந்து திட்டிருக்காங்க திவ்யா.
இப்போ நம்ம விக்ரம் இருக்கார் இல்லையா, அவரு பயங்கரமா பாடி லாங்குவேஜ் பண்ணுவாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க்கிங்லாம் பண்ணுவாரு அப்படின்றது தெரியும். ஏன் இப்படியெல்லாம் மார்க்கிங் பண்றீங்க? இவ்வளோ கேவலமா நடந்துப்பீங்களா விக்ரம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அட ஆமாங்க மார்க்கிங் தாங்க பண்றேன். இப்போ என்னங்க அப்படின்ற மாரி இவரு ஒத்துக்கவும் செய்றாரு. ஆமா நான் மார்க்கிங் தான் பண்றேன். என்ன நேருக்கு நேரா பேசணும்னு சொன்னீங்க. மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டேன். அப்ப பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான அலப்பறை வந்து பண்றாப்புல. பிரஜன், சாண்ட்ரா இவங்கலாம் வந்து பேசுறாங்க. இவங்க தாங்க சொல்லியிருக்காங்க மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பேச சொல்லி. அதுதான் நான் பேசுறேன். அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்படிங்கிற மாரி இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. பிரஜன் அவர்கள்லாம் வந்து மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் கிளம்பி போயிருக்காப்புல பிரச்சனைக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் பண்றாங்க பாருங்க. எப்படியெல்லாம் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு பாருங்க. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, கம்ருதீன் அந்த இடத்துல வந்து சொல்றாப்புல, அவன் நல்லா தான் இருந்தான். திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல அப்படின்றாப்புல கம்ருதீன். டேய் அவன் நல்லா இருந்தா நல்லவனாவே இருக்கணுமாடா. கெட்டவனா ஆகட்டு விடுங்கடா. கெட்டவனா ஆகுறதானா கரெக்ட் உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாரி இருந்திருந்தது. ஏன்னா, வீட்டுக்குள்ள ஒரு 10 பேர் சரியா இருந்து, ஒருத்தர் 2 பேர் வந்து கெட்ட எண்ணத்தோட இருந்தாங்கன்னா, அந்த 2 பேர திருத்தறதுக்கு ட்ரை பண்ணலாம். வீட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருமே கெட்டவங்களா இருந்தா, ஒருத்தன் மட்டும் நல்லவனா இருந்தா என்ன ஆகும்? ஓகேவா? அதாவது மெஜாரிட்டி அட்ராக்ட்ஸ் மைனாரிட்டி அவ்வளோதான். நெறைய எது இருக்குதோ, அது வந்து சின்னதா இருக்கிறத அட்ராக்ட் பண்ணுது அவ்வளோதான். உங்ககிட்ட நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. அப்போ பாசிட்டிவா இருக்கிறதும் நெகட்டிவா மாற வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. அவ்வளோதான். எனக்கு என்னன்னா, இந்த ஆள் வந்து பார்வதி கிட்ட மட்டும் தான் டார்கெட் பண்ணி பேசுறானோ அப்படின்ற மாரி வந்து இருந்துச்சு. ஆனா ரியலாவே வந்து திவ்யா வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்ல. இதில பயங்கர வருத்தத்தோட திவ்யா அவர்கள் வந்து பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரஜன் வந்து சொல்றாப்ல, "ஏய் உடுப்பா அவன் ஒரு லூசு பையன். அவன்கிட்ட போய் சொல்லணுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இதில பிக் பாஸ் வேற அந்த நைட் ஒரு 1:30 மணிக்கு என்ன சொல்றாரு, "திவ்யா உங்க மைக்கோடைய பேட்டரிய மாத்துங்க." அவங்களுக்கே புகைஞ்சுன்னு இருக்கு, எரிஞ்சுன்னு இருக்கு. வயிறு எரியுது, தலை எரியுது, எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, "திவ்யா உங்க பேட்டரிய மாத்துங்க." அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் அல்லு இல்ல. அந்த மாதிரி ஒரு சீனா வந்து பண்ணி விட்டாங்க நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் திவ்யாவுக்கு. ஓகேங்களா? பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த ஃபைட்ல இருந்து நான் சொல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 விக்கல்ஸ் விக்ரம் பேசுனது, ஸ்டாண்ட் எடுத்தது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? ஆமா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்டின்னா, கமருதீன் வந்து திவ்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பாப்ல. என்ன தெரியுமா? நீங்க தான் எப்பயுமே வந்து மூஞ்ச பார்த்து பேசுங்க, நேரா வந்து பேசுங்கன்னு சொல்லுவீங்களே. இப்ப விக்கல்ஸ் தான் வந்து நேரா பேசுறான்ல, அப்ப பேச வேண்டியது தானே திவ்யா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்ல. அது செம்ம ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்னா, இவங்க டைரக்ட்டா பேசுறதே கிடையாதுங்க. நிஜமாவே திவ்யா வந்து டைரக்ட்டா பேசுறதே கிடையாது. யாராவது எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வந்தாலோ, இல்ல வந்து எதுக்காவது பேச வந்தாலோ, இவங்க டைரக்ட்டா பேசுறதே கிடையாது. சிம்பிளா அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி. நீங்க லாஸ்ட் வீக்லயே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்திலயும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா திவ்யா விக்ரம் கிட்டயும் அதுதான் பண்ணாங்க. இத கமருதீன் கரெக்ட்டா போட்டு உடைச்சிட்டாரு. ஏன்னா கமருதீனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால இந்த சான்ஸ நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு போட்டு அடிச்சாப்ல அவரு. ஒரு பக்கம் கோல். ஓகேவா? இப்ப இதுலருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் ரைட் பர்சன் டு ஹேண்ட்லிங் திவ்யா. ஓகேங்களா? அத நான் எந்த விதமான மாற்று கருத்துமே சொல்லல. அதே மாரி பார்வதிக்கும் அவர் ரைட் பர்சன் தான். அதில எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. ஆனால் அத எப்படி டீல் பண்றாரு அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதேபோல மார்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ ஒருத்தர நம்ம வந்து அட்டாக் பண்ணோம், அவங்கள நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மார்க் பண்ணி பாடி லாங்குவேஜெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியவே முடியாது. அது ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷனாக இருக்குது. நீங்கள் நிஜமாகவே ஒரு பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் அவங்ககிட்ட எடுக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு வாக்குவாதத்தை எடுக்கிறீங்க, டிபேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது மிகவும் மக்களுக்கு வந்து பிடிக்கும். ஓகே. அத விட்டுட்டு ஒரு மாரி டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து பண்றது, ஒரு இதுவா பண்றது, அப்படிலாம் பண்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது 2 பேர் பக்கமும் இருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் கிட்டயும் இருக்கு, திவ்யா கிட்டயும் இருக்கு. திவ்யாவும் அதே மாரி தான். யாராவது பேச வந்தா அவங்க பாட்டுக்கு ஆட்டிட்யூட் காமிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஒரு மாரி ஆடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட்டு போன வாரத்தில ஒரு வீடியோல கூட நான் ஒரு வீடியோல 2, 3 வீடியோல சொல்லியிருப்பேன். துஷார் கூட சண்டைக்கெல்லாம் வரும்போது. என்னங்க அவங்க கதகளி, பரதநாட்டியம் எல்லா ஆட்டமும் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சண்டை வந்துருச்சுன்னா, அந்த ஹீட் ஆஃப் தி மூவ்மெண்ட்ல அவங்க இஷ்டத்துக்கு வந்து பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றது, மார்க் பண்றது அப்படின்ற மாரி சில வேலைகள வந்து பண்ணியிருப்பாங்க திவ்யா. அந்த வேலைய தான் இப்ப விக்ரம் வந்து பண்ணிட்டுருக்காரு. நான் ஒரு காமெடியன். எனக்கு வந்து கோவமெல்லாம் வராது. கோவமே வந்தாலே நான் அடக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாட்களாக இருந்த விக்ரம் அவர்கள் வேற. இது வந்து வேற வெர்ஷன். இத வந்து பார்வதி அவர்கள் ஜெயில் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க. விக்ரம் என்ன இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கேட்கும்போது பார்வதி சொல்லியிருப்பாங்க. ஆமாமா, இவன் பயங்கரமால்ல மாறிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விக்ரம் வந்து சொல்லியிருப்பாப்ல. என்ன அப்படின்னா, அது வந்து எங்க அம்மாவுடைய வளர்ப்பு. நான் அதனால அமைதியா இருந்தேன். இது எங்க அப்பாவுடைய வளர்ப்பு.
அதனால பயங்கரமா கோவமா தான் இருப்பேன். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் வந்து சொல்லியிருப்பாப்புல. என்ன ஒரே ஒரு வருத்தம், மனுஷன் இவ்வளோ நல்லவன் அப்படின்னு சொல்லி நாங்கலாம் கூட நம்பிட்டோம் பாஸ். இப்ப எங்களாலயே அத ஏத்துக்க முடியல. மனசெல்லாம் ஒரே ரணமா இருக்கு. யோவ்! இத்தன நாளா இந்த ஆளையா நாம நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்ற மாரி வந்து இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு ஒர்த் பீஸு, ஒரு நல்ல பீஸ் அப்படின்னா, அது நிஜமாவே விக்ரம் அப்படின்னு லாஸ்ட் வீக் வரையும் சொல்ற அளவுக்கு வந்து இருந்தாரு. ஆனா இந்த வீக் அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? அவங்க வந்து எதிரடி குடுக்குறது, எதிரிகள வந்து கையாள்றதெல்லாம் வேற மாரி இருந்தாலும், பட் எங்களெல்லாம் ஏமாத்திட்டாருங்க. துரோகம் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். அத மட்டும் நான் சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். ஓகே கைஸ், இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.